Hi plus 2 students, Unit 3 chemistry B block elements 2 phosphorus trichloride and pentachloride. Tri அப்படின்னா மூணுன்னு அர்த்தம், chloride வந்து Cl. ஸோ Cl3 Cl5 அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ முதல்ல தனித்தனியாக பார்ப்போம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அது எப்படி தயாரிக்கிறது, ப்ரிப்ரேஷன். முதல்ல ஸ்லோ ஸ்ட்ரீம் ஆஃப் குளோரின். குளோரினை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடக்கூடாது, கொஞ்சமாக. ஸ்லோ ஸ்ட்ரீம் அப்படின்னா கொஞ்சமாக. ஸ்லோ ஸ்ட்ரீம் ஆஃப் குளோரின் இஸ் பாஸ்ட் ஓவர் ஒயிட் பாஸ்பரஸ். அப்போ ஒயிட் பாஸ்பரஸையும் குளோரினையும் வச்சு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வேற எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வரும். ஸோ இப்படி தான் ஞாபகம் வைக்கணும். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அப்படிங்கிறது PCl3. ஸோ இதில் பிங்கிறது பாஸ்பரஸ், சிங்கிறது குளோரின். ஸோ ட்ரை அப்படிங்கிறதுனால 3 வந்திருக்கு. ஸோ இதில் தயோனைல் குளோரைடு வந்து SOCl2. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். தயோனைல் குளோரைடு SOCl2 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இதில் பை ப்ராடக்டாக வர்றது SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, S2Cl2. ஸோ டைசல்ஃபர் டைக்ளோரைடு, டைசல்ஃபர் டைக்ளோரைடு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, டைசல்ஃபர் டைக்ளோரைடு. நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ட்ரைக்ளோரைடு தயாரிச்சாச்சு. அந்த ட்ரைக்ளோரைடை ஹைட்ராலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, அது கூட வாட்டர் ஆட் பண்ணுறது தான் ஹைட்ராலிசிஸ். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை எடுத்து அது கூட வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் ஆசிட். இப்போ பாஸ்பரஸ் ஆசிட்டுக்கு H3PO3 தான் ஃபார்முலா. ஸோ இது HOH பிரியும் வாட்டரு. அந்த ஹைச்சும் சிஎல்லும் சேர்ந்து HCl போயிருது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மெக்கானிசம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க, இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு. இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல், வாட்டர் கூட சேர்றது வந்து யூசிங் ஏ வேகன் 3 ஆர்பிட்டால் ஆன் பாஸ்பரஸ் ஆட்டம் ஃபாலோயிங் பை எலிமினேஷன் ஆஃப் HCl. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஸ்பரஸ்ல வந்து வேக்கண்ட் 3D ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ அதில் போய் கோஆர்டினேஷன் ஆகுறது தான். இதே மாதிரி தான் சிமிலர் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சிலிக்கா டெட்ராக்ளோரைடு ஞாபகம் வச்சுருக்கேன். இதே மாதிரி தான், அது நம்ம ரியாக்ஷனாக எழுதி பார்க்கலாம். ஸோ பாஸ்பரஸு அது கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா PCl3.H2O. ஸோ முதல்ல வேக்கன் 3 ஆர்பிட்டால் கூட அட்டாச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு HCl வந்து எலிமினேட் ஆகுது பார்த்துக்கிட்டு. ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன். நம்ம மெக்கானிசம் பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் வந்து 2 மோர் ஸ்டெப் நடக்கு இதுக்கப்புறமும். எப்படி பாருங்க, HPOCl2 இது பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான், இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் ஒன்றா தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஒன்று தான். பட் இது 2 ஸ்டெப்பில் நடக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மெக்கானிசம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இந்த பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாருங்கள், வாட்ரு அப்படின்னாலே HOH தான் பிரியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல இந்த HOH இப்படி தான் பிரியும், சரிங்களா? இதில் இந்த OH வந்து இது கூட சேர்ந்துருக்கு. ஸோ அதனால தான் இங்கே H ஒன்று கூடுது, ஓவும் ஒன்று கூடுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு H ஒரு O இருக்கும், இங்கே 2 O 2 இது, அவ்வளோதான். அப்புறம் இந்த ஹைச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியே போயிடுது. ஸோ இப்படி தான் ரியாக்ஷன் மெக்கானிசம். இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப இந்த பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும், HOH. ஸோ இந்த இடத்துல இந்த குளோரின் பிரிஞ்சு HCl போயிடும், இது கூட சேர்ந்துடும், அதான் H3PO3 வருது. ஸோ ஈஸியாக புரியுதா? மறுபடியும் வேணால் போட்டு காட்டுறேன். ஸோ ஜென்ரலாக ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கூட வாட்டர் வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ECOOH Cl2 + HCl அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா? இந்த OH இப்படி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வருதுன்னா, இந்த HOH வாட்டர் இப்படி பிரிக்கலாம். இங்கே PCl2Cl. ஸோ இதில் இந்த HCl வெளியே போகுது, இந்த POH வந்து இது கூட சேர்ந்துருது. அவ்வளோதான். இதை தான் அங்கே எழுதியிருக்கோம் நம்ம. இதை தான் அந்த மெக்கானிசம் படி பார்த்தீங்கன்னா மெயின் ரியாக்ஷனே பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் ஆசிட்டும் ப்ளஸ் HCl-ம் கிடைக்கும். இதுதான் ரியாக்ஷன், மெயின் ரியாக்ஷனே இதுதான். ஆனால் இது வந்து எப்படி நடக்கு அப்படிங்கிறது, முதல்ல வாட்டர் மாலிக்யூல் நடந்து இந்த மாதிரி நடக்கு இல்லையா, இந்த மாதிரி நடக்கு. இப்போ இந்த பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடை இப்படி எழுதலாம், HPOCl2 இப்படி எழுதலாம். இது ரெண்டும் ஒன்று தான், இதுக்கும் ஒன்று தான். இதை மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். பண்ணும்போது ஸோ இங்கே இது H, இது OH, HOHன்னு எழுதுகிறோம். HOH அப்படி பிரியும் போது இந்த OH வந்து இங்கே அட்டாச் ஆகிருது. அப்போ ஆல்ரெடி H வந்து H2-ஆக மாறிடும், PO வந்து O2-ஆக மாறிடும், Cl ப்ளஸ்ஸு HCl. இந்த இதில் ஒரு Cl வந்து H கூட சேர்ந்து, இந்த இதில் ஒரு Cl H கூட சேர்ந்து HCl-ஆக வெளியே போயிடும். அவ்வளோதான். இன்னொரு ஸ்டெப் இருக்குது. மறுபடியும் இந்த H2 PO2 Cl வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். பண்ணும்போது HOH. இப்போ இது இங்கே போச்சு அப்படின்னா இந்த குளோரின் இதில் வெளியே போயிடும், இங்கே HCl வெளியே போயிடும். மீதி என்ன இருக்குது, H3PO3 இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ பாஸ்பரஸ் ஆசிட், இதுதான் வந்து பாஸ்பரஸ் ஆசிட். இதுதான் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இதை எழுதுறதுக்கு தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ரொம்ப ஈஸி, இந்த மெக்கானிசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இதை பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இதை முதல்ல எப்படி பேலன்ஸ் பண்ணணும், P முதல்ல பாருங்கள். பாஸ்பரஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, பேலன்ஸ் ஆகிட்டு. அது நெக்ஸ்ட்டு குளோரின் இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ வந்து இதில் 3 போட்டிங்கன்னா ஸோ குளோரினும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 1 4 இருக்குது. அப்போ 2 போடுங்க. ஸோ இப்போ 4 ஆயிடுச்சு. ஆக்சிஜன் 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. சரி, ஹைட்ரஜன் 3 3 6 இருக்குது. அப்போ இங்கே 3 போடணும். ஸோ இது வந்து இப்போ 6 ஹைட்ரஜன் இருக்குது. அதேமாரி இங்கேயும் 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 6 இருக்குது. ஆக்சிஜன் 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ்டு. இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும் ஒவ்வொன்றையும். இதேமாரி ஆல்கஹால் ஆசிட் இப்போ C2H5OH எத்தில் ஆல்கஹால் கூட பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு போட்டோம்னா இந்த OHக்கு பதிலாக இந்த Cl 2 3 இருக்கிறது 2ஆக மாறிடும். இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிரும். அப்போ C2H5Cl ப்ளஸ் H3PO3ன்னு வரும். அதே மாதிரி ஆசிட் CH3COOH போட்டிங்கன்னா இந்த OH PCl3 போட்டிங்க அப்படிங்கும்போது இந்த OH கூட இந்த Cl அட்டாச் ஆகி CH3COCl ப்ளஸ் H3PO3 ஃபார்ம் ஆகும். பாஸ்பரஸ் ஆசிட் ரெண்டுலேயும் ஃபார்ம் ஆகும். அது பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இதில் ஒரு Cl இதில் போயிடுது அப்படிங்கிறது புரியுது, ஆனால் H3PO3 எப்படி வருது அப்படிங்கிறது தான் கான்செப்டு. ஸோ இப்போ உங்கள் மீதி இந்த இடத்துல Cl போயிடுது. அப்போ இந்த OH வந்து இந்த P கூட வந்து சேர்ந்தோம். சரிங்களா? இந்த இடத்துல Cl போகுது அப்படிங்கிறது எல்லா Cl-மே போயிடுது. இந்த இடத்துல எல்லா Cl-மே போயிடும். அப்போ 3 Cl-க்கு போகிறதுக்கு பதிலாக 3 OH வருது. அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். இப்போ PCl3 இருக்கு இல்லையா, அதில் 3 Cl-மே வெளியே போயிடும். அதுக்கு பதிலாக 3 OH வந்து உள்ளே வரும். ஸோ விச் மீன்ஸ் 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன். ஸோ H3PO3 இப்படியும் எளிமையாக ஞாபகம் வைக்கலாம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட், ஒன்வேலில் கேட்கலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் ஆசிட் தயாரிக்கவும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு
பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு நல்லா தெரிஞ்சுட்டுனா பென்டாக்ளோரைடு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை குளோரின் எக்ஸஸ் குளோரின் அதிகமாக குளோரின் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடச்சிரும். ஸோ இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணீங்க அப்படின்னா டிகாம்போசஸ் அப்படின்னா உடையும் சிதறும் அப்படின்னு எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டூ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் குளோரின். ஸோ திரும்பவும் அது வந்து ட்ரைக்ளோரைடு குளோரினாக மாறிடுது. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படியே ரிவர்சிபிளாக நடக்குது, ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆனால் பாஸ்போரைல் குளோரைடு, புது டேம் இது. பாஸ்போரைல் குளோரைடுங்கிறது POCl3. இது எப்படி வந்திருக்கும்? வாட்ரு அப்படின்னாலே OH H ஞாபகம் வச்சுக்கிடுங்க. OH ஞாபகம் வச்சுக்கிடுங்க. H2O தான் அப்படி எழுதுகிறோம். ஸோ இதில் பாஸ்போரைல் குளோரைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? HCl 2 Cl H வெளியே போயிருக்கு, 2 HCl வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது Cl3. இந்த O இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி எழுதலாம், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாஸ்போரைல் குளோரைடு மறுபடியும் இந்த பாஸ்போரைல் குளோரைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி இது பாஸ்பாரிக் ஆசிட்டு கிடைக்கிது நமக்கு. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷனை சிம்பிளாக எழுதியிருக்காங்க. இதான் அப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆனால் பாஸ்பாரிக் ஆசிட் வருது. அவ்வளோதான் கான்செப்ட் இதில். இப்போ இந்த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு மெட்டல் அப்புறம் மெட்டல் குளோரைடு இது கூட ரியாக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ குளோரினேட் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிமிலர் டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. ஏற்கனவே ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம எத்தில் ஆல்கஹால் அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது பண்ணுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து மெட்டல் கூட பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு போடுறாங்க. அப்போ சில்வர் குளோரைடு ப்ரிசிபிடேட்டாக கிடைக்கும், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வருது. அதே மாதிரி டின்னு SN அப்படின்னா டின்னு, அது கூட போடும்போது டின் ட்ரைக்ளோரைடு வருது, சரி டெட்ராக்ளோரைடு. அதுக்கப்புறம் எத்தில் ஆல்கஹால் அசிட்டிக் எத்தனாயிக் ஆசிட். ஸோ இது கூட போடும்போது கரஸ்பாண்டிங் குளோரைடு, அதாவது OH வெளியே போயிட்டு Cl உள்ளே வந்துடுது, HCl POCl3. POCl3 அப்படிங்கிறது பாஸ்போரைல் குளோரைடு. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த ரியாக்ஷன் எழுதுறது மட்டும் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எடுத்து குளோரின் அது கொஞ்சம் எக்ஸஸாக போட்டீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடச்சிரும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும் இதை. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் பாருங்கள், பாஸ்பரஸ் இங்கே 1 இங்கே 1, குளோரின் இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ இதை 5ஆல் பெருக்கணும், இதை 2ஆல் பெருக்கணும். சரி, ரெண்டு பக்கம் பேலன்ஸ் தான். ஸோ கவனமாக பாருங்கள், P இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது பாஸ்பரஸு. குளோரின் வந்து 2 3 5 இருக்குது. அப்போ இது பேலன்ஸு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா PCl5 ஹீட் பண்ணும்போது PCl3 + Cl2 டிகாம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் டிகாம்போசிஷன் ரியாக்ஷன், உடைகிற ரியாக்ஷன் இது. அது மட்டும் இல்லாமல் டிகாம்போசிஷன் ரியாக்ஷன் இது. அதே நேரத்தில் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக பாஸ்பாரிக் ஆசிட், இது பேர் பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும், ப்ளஸ் HCl கிடைக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன். இது 2 ஸ்டெப்பில் நடக்கும், 2 ஸ்டெப்பில் நடக்கும். மொதல் ஸ்டெப்பு PCl5 வந்து H2O கூட சேர்ந்து POCl3 + HCl கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த POCl3 H2O கூட சேர்ந்து H3PO4 + Cl. ஸோ என்ன நடந்திருக்கு இதில்? நம்ம மெக்கானிசம் பற்றி பேசணும். மெக்கானிசம் ஒன்றும் இல்லை, HOH அப்படின்னு இதில் பிரியும் போது இந்த ஹைச்சும் இதில் உள்ள Cl சேர்ந்து Cl இது சேர்ந்து HCl வெளியே போயிடும், அவ்வளோதான். இந்த OH இது கூட சேர்த்துருங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும், இதில் உள்ள ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னு, இது வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படி. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது ஸோ ரியாக்ஷன் மறுபடியும் வேணால் சொல்கிறேன், HOH பிரிகிறது, HCl வெளியே போயிடும், மீதி POCl வரும், பாஸ்போரைல் குளோரைடு அப்படின்னு தெரியணும். மறுபடியும் இந்த பாஸ்போரைல் குளோரைடு
பாஸ்போரைல் குளோரைடு இது பேர். ஸோ பாஸ்போரைலாம் மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது மெட்டல், 2 மெட்டல் எடுப்போம், ஒன்று சில்வர் எடுப்போம், இன்னொன்று டின் எடுப்போம். இது சில்வர், இது டின்னு. ஸோ சில்வர் ரியாக்ஷன் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, இது கூட சில்வர் போட்டீங்க அப்படின்னா சில்வர் குளோரைடு வரும். ஸோ சில்வர் குளோரைடு வரும். AgCl2 தான் ப்ளஸ் PCl3, Cl3 Cl2 5 இப்படி தான் பிரியும். இதே இது டின்னு கூட போட்டிங்கன்னா, டின்னுங்கிறது SN. ஸோ இந்த SN Cl4, இந்த 2 இங்கே 4 அப்படிங்கிறது இதோடைய வேலன்சி. இது டின்னோட வேலன்சி 4, அதனால இது கூட 4 குளோரின் சேரும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு PCl3 தான். பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இதேமாரி ஆர்கானிக் காம்பவுண்டாக குளோரினேட் பண்ணும். 2 எடுத்துக்கலாம், எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இது கூட PCl5 போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த OHக்கு பதிலாக C2H5Cl வந்துடும். Cl. ஸோ இந்த OHக்கு பதிலாக அப்படி Cl வந்துடும். சரியாங்களா? மீதி என்னது, POCl3. அதே மாதிரி CH3 + COOH. மெத்தில் வேண்டாம், எத்தில் எடுத்துப்போம். C2H5 எடுத்துப்போம். நம்ம வந்து C2H5 எடுக்கிறோம். C2H5 + PCl5 போட்டீங்க அப்படின்னா இங்கே இப்படி உடையும், இந்த இடத்துல இப்படி உடையும். இந்த OHக்கு பதிலாக அப்போ என்ன ஆகும், C2H5CO ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் POCl3. ஸோ இது ஜஸ்ட் குளோரினேட் பண்ணும் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதெல்லாம் இது எத்தில் ஆல்கஹால், இது எத்தனோயிக் ஆசிட். இது OHக்கு பதிலாக Cl வந்து ரீப்ளேஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, குளோரினேட்டிங் ஏஜென்ட் நம்ம பார்த்தோம், ஆர்கானிக் காம்பவுண்டை குளோரினேட்டு. அதே மட்டும் இல்லாமல் ஹைட்ராக்சில் குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உதவுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் தனியாக பார்க்கலாம். அது